அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த அழகான சாரீல ஒரு லாங் ட்ரெஸ் பார்க்க போறோம். இந்த ஃபுல் சாரியுமே இந்த ட்ரெஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். பாருங்க 15 இன்ச்ல மார்க் போட்டு வச்சிருக்கேன். 4ஆ ஃபோல்டு பண்ணி இந்த துணி வச்சிருக்கேன். இது ஃபுல் சாரி. எப்படியும் 5 5.25 மீட்டர் ஒரு சாரி இருக்கும். அது ஃபுல் சாரியோட அது 5.5 மீட்டரும் கீழே ஃப்ரில்க்கு வர மாதிரி நான் வச்சிருக்கேன். இந்த டிசைன் ரொம்ப அருமையா இருக்கும். அண்ட் சாஃப்டா இருக்கிற இந்த சாரி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா நேரத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே இருக்கிறது ஃபுல்லாக 15 இன்ச்சு நான் வந்து கீழே வந்து ஃப்ரில் மாதிரி வைக்க போகிறேன். மேலே இருக்கிறது பாட்டமுக்கு கீழே இடுப்புக்கிட்ட வர மாதிரி. இது வந்து நான் மேலே வந்து பாடிக்கு கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லைனிங்கும் நான் கட் பண்ணியிருக்கேன். கிரேப் துணி தான் இதுக்கு நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஜார்ஜெட்னாலே கிரேப் துணி கொடுத்தா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இப்போ கையும் கட் பண்ணியிருக்கேன். கை வந்து 3/4 கை. ஸோ இதுக்கும் நான் லைனிங் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டான துணி, லைட் வெயிட்டான துணி. உங்களுக்கு டவுட்டே வேணாம், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. எண்டில் நான் காட்டுறேன் இதோட ஃபினிஷிங். அண்ட் இது வந்து பாட்டமுக்கு நான் வெட்டினது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், எப்படி ஒரு 23 இன்ச் அப்படி இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 52 இன்ச்சு. மேலே பாடிக்கு 14, கீழே பாட்டமுக்கு 23 அண்ட் அந்த ஃப்ரில்லுக்கு 15. அந்த ஃப்ரில்லும் பாட்டம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்து 52 இன்ச்சில் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை தைக்க போகிறேன். வாங்க, நான் வந்து இது எப்படி தைக்க போகிறேன்னு உங்களுக்கு சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய நான் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. இதில் வந்து நான் இந்த ஃப்ரில் டைப் மட்டும் தைக்கிறது காட்டுறேன். இதில் இந்த பார்டர் தான் இதில் கீழே வந்துச்சு. ஃபுல்லாக நான் பிரிச்சுட்டேன். சாரியோட அந்த எஃபெக்டே இருக்கக்கூடாதுன்னு ஃபுல்லாக ப்ளைனாக இதை நான் தைக்க போகிறேன். இந்த டிசைனும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த பூ டிசைனும், அந்த பூவும் கரெக்டாக நேராக வர மாதிரி நம்ம போடணும். கீழே பெரிய பூ, மேலே சின்ன பூ, அது கரெக்டாக வர மாதிரி நம்ம பார்த்து போடணும். பாருங்கள், நான் இப்போ எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறது இது. இந்த மாதிரி சாரீ கிடைச்சா நீங்களும் ஒரு ஃபுல் லாங் ட்ரெஸ் தைச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது பாட்டமுக்கு மேலே வர்றது 23 இன்ச்சு. இதுக்கு நான் வந்து குட்டி குட்டி கேதரிங்காக பிடிக்க போகிறேன். இப்போ நீங்கள் கேதரிங் பிடிக்க மிஷின்லேயும் மெதுவாக நீங்கள் தைச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தைச்சிட்டு ஒரு நூல் லைட்டாக இழுத்தீங்கன்னா அது குட்டி குட்டி கேதரிங்காக நல்லா அருமையாக இருக்கும். இது பாட்டம். இது ஃபுல்லாகவே அது 5.5 மீட்டர் இருக்குல்ல சாரி, அது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இதுலேயும் நான் வந்து இந்த பக்கம் கரை பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் வந்து குட்டி குட்டி கேதரிங் வந்து தைக்க போகிறேன். எவ்வளோ குட்டியாக முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். நான் இடுப்பு கிட்ட மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். அது லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வந்து கொஞ்சம் வந்து ஷேடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இது கீழே வந்து கரை இருக்கிறது கீழே வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் தைச்சிட்டு ஜாயின் பண்ண போகிறேன். இந்த சைடு வந்து இந்த 15 இன்ச் இருக்க இந்த துணியில் ஃப்ரேம் பிடிப்பேன், இந்த துணியில் பிடிக்க மாட்டேன். ஸோ இது நான் இப்போது ஃப்ரில் பிடிச்சிட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃப்ரில் பிடிச்சிருக்கேன். என்ன போடுறேன், இந்த கீழே இருக்கிறது பாட்டம் வந்து கீழே இருக்கிற துணி வந்து 15 இன்ச். அது மேலே இருக்கிற இந்த துணி வந்து இது இடுப்பு கிட்ட நான் ஃப்ரில் பிடிச்சிட்டேன். இந்த துணி பிளைன் துணி. ஸோ இதை வச்சு நான் அப்படியே ஒரு 1/2 இன்ச்சில் தைச்சிக்கிறேன். நம்ம அந்த ஃப்ரில் பிடிக்க ஒரு 1/2 இன்ச் எப்படி நம்ம அந்த தையல் எடுத்து தைச்சிருக்கோமோ அதே தையல் மேலே நம்ம மெதுவாக இப்படி வச்சு தைச்சிக்கிட்டே வரணும். இதில் நிறைய பிசுறு வரும், அதனால் நீங்கள் ஓவர்லாப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பாடி எப்போவுமே நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தான். நெக்கு தைக்கும் போது நீங்கள் கேன்வாஸ் வச்சு, பேப்பர் கேன்வாஸ் வச்சு தைச்சிக்கோங்க. ஸ்மூத்தான துணிக்கு கேன்வாஸ் நம்ம வச்சு ஆகணும். அப்போ தான் அதோட நெக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் தைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நான் இதுக்கு ஓவர்லாக் அடிக்கணும். வேணும்னா நம்ம 2 தையல் கூட அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நான் லைனிங் வச்சு தைச்சிருக்கேன். இடுப்பு ஜாயின் பண்ணியிருக்கேன். பாட்டமும் மேலே பாடியும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து மேலே வந்து இருக்கிறது பாட்டம் துணி, லைனிங் வச்சு தைச்சிருக்கேன். அண்ட் இது வந்து பாடி துணி, டாட்ஸ் தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒன் சைடு மட்டும் சைட் ஜாயின் பண்ணி அப்புறமா அப்படியே நான் வந்து தைச்சிட்டு சைடில் சைட் ஜாயின் பண்ணிட்டா ஃபினிஷ் ஆகிடுச்சு.
இவங்க கொஞ்சம் இது எக்ஸல் டைப்பு. பின்னாடி வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த லேயர்ஸ் தான் நான் சொன்னேன். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நீங்க வேணா குட்டியா கூட வைக்கலாம். ஆனா இந்த டிசைன்ல ஒரு 15 இன்ச் நம்ம வைக்கும்போது நல்லா அருமையா இருந்துச்சு. கஸ்டமர் வந்து ஒரு அளவுக்கு ஒரு டாப் குடுத்துருந்தாங்க. ஒரு ட்ரெஸ் குடுத்துருக்காங்க. அதுல இந்த டிசைன் மாதிரி எப்படி வேணும்னாங்க. பாருங்க, நான் ஃப்ரில்ஸ் வந்து இந்த மாரி பாக்ஸ் ப்ளீட்ல நான் குடுத்துருக்கேன். கொஞ்சம் இந்த மாரி குட்டி குட்டியாவும் குடுத்துருக்கேன். அவங்க அளவு துணியில அதே மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிசைன். ஸோ இந்த மாரி நான் வச்சிருக்கேன். முன்னாடி கொஞ்சம் விட்டுட்டு இந்த சைடும் பாக்ஸ் ப்ளீட் வச்சிருக்கேன். பேக் சைடு நான் பின் பண்ணியிருக்கிறதுனால, கிளிப் போட்டிருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் சைடா தெரியுது. நெக்கு பாருங்க, இந்த மாரி லீஃப் ஷேப்ல நான் வச்சிருக்கேன். கேன்வாஸ் குடுத்து ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். கை வந்து 3/4 தான். இதுவும் கிரேப் துணி உள்ள லைனிங் குடுத்துருக்கேன். ஸோ சிம்பிளான ஒரு டிசைன் தான். உங்ககிட்ட இந்த மாரி சாஃப்ட்டான பூனம் சாரீங்க இருந்தா, இந்த மாரி நீங்க தச்சு பாருங்க. கம்ஃபர்டபுளா இருக்கும். டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஒர்க்கு யூஸ் பண்ணலாம். வெளியில நம்ம வேலைக்கு போறோம்னா, அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். வீட்ல யாராச்சும் கெஸ்ட்டு வராங்க, அந்த மாரி ஒரு நம்ம நெறைய வேலை இருக்கிற நேரத்துல, இந்த மாரி ஸ்மூத்தா நம்ம போட்டுருக்கும்போது நம்ம கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். பேக் சைடும் இந்த மாரி ப்ளீட்டட் டிசைனும் வச்சிருக்கேன். அந்த குட்டி குட்டி ப்ளீட்ஸும் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நார்மலா நம்ம மேக்ஸி மாரி லாங் ட்ரெஸ் நெறைய தைச்சிருக்கோம். சாரீ டூ லாங் ட்ரெஸ்ஸு. அது மாரி நான் வீடியோ நெறைய போட்டிருக்கேன் கட்டிங், ஸ்டிச்சிங். இதில் சிம்பிளா நான் அந்த டிசைன் மட்டும் முக்கியமா உங்களுக்கு காட்டணும்னு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்க ஒரு சாரீ எடுத்துட்டீங்கன்னா, புதுசா எடுத்தாலும், உங்களுக்குன்னு ஒரு லாங் ட்ரெஸ் தைக்கணும்னா, ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்போதான் அந்த கீழ ஃப்ளேர் வர்றது அழகா இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாரி ட்ரெஸ் தைச்சு போடுங்க.